சரி, மீமே போட தேவையில்ல, நானே டான்ஸ் ஆடி நானே மீம் எடுத்துலாம் மாற போறேன். அதாவது நண்பர்களே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறப்போ வருத்தத்தோடைய உச்சகட்டத்துல என்ன பேசுறது என்ன முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரங்கள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா பயங்கர சந்தோஷமா மாறி இருக்கும். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து பயங்கர குஷியா இருப்பாங்க. அந்த மொமெண்டம் எங்கடா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இந்த அதுக்கு மொமெண்டம் அப்படின்னு சொல்லி ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு பினிஷரா இன்னைக்கு அரைவ் ஆயிருக்காரு. ஸோ ஓவராலா இந்த மேட்ச்ல இருந்து என்ன நடந்துச்சு, எப்படி ஆர்சிபி ஜெயிச்சாங்க, எல்எஸ்ஜி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து வழக்கம் போல நம்ம வந்து ஆர்சிபியோட பாசிட்டிவ்ஸ் அதுல போயிடலாம். இது வந்து ஈஸியா ரெண்டா பிரிச்சிடலாம். ஆர்சிபியோட பாசிட்டிவ் வந்து பேட்டிங், அவங்களோட நெகட்டிவ் வந்து பவுலிங். எல்எஸ்ஜியோட பாசிட்டிவ் வந்து அவங்களோட பேட்டிங், எல்எஸ்ஜியோட நெகட்டிவ் வந்து அவங்களோட பவுலிங். இவ்வளவுதான். இதுல வந்து தனியா உள்ளுக்குள்ளவே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோடைய பாசிட்டிவ்ஸ், லைக் பவுலிங்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பாசிட்டிவா தெரிஞ்சது. நான் வந்து பயங்கரமா சந்தேகப்பட்டது வந்து நுவான் துஷாரா தான் சந்தேகப்பட்டேன். சரி, ஹேசல்வுட்டோட இடத்துல வந்து வராப்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்ததுல இருந்தே வந்து யாக்கர் நிறைய ட்ரை பண்ணாரு. எப்படின்னா யாக்கர் வந்து நல்ல ஆப்ஷன் தான், பட் எண்ட் ஓவர்ஸ்ல நல்லா இருக்கும். பேட்ஸ்மேன் நிறைய மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபுல் டாஸா லைட் லோ ஃபுல் டாஸா போனா கூட எல்பிடபிள்யூ ஆக சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து போடுறது வந்து பவுலர் சைட்ல ரிஸ்க். ஏன்னா எல்லாமே வந்து யாக்கரா அமைஞ்சிடாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ சரி இந்த ஆள் நீங்க மாட்ட போறான், 4 ஓவர் கண்டிப்பா 40 போயிடும் நினைச்சிருக்கப்போ அவர் தான் வந்து 4 ஓவருக்கு 20 சொச்சம் கொடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ அது வந்து பெரிய பாசிட்டிவ். ஏன்னா அடுத்த மேட்ச்ல இருக்க முடியாது, பட் ஸ்டில் இந்த மேட்ச்ல மற்ற பவுலர்ஸை கம்பேர் பண்றப்போ அவர் தான் வந்து பயங்கர பெரிய பாசிட்டிவா இருக்க போறாரு, மீன் இருக்காரு பவுலிங்ல. அதுக்கு அடுத்தது குணால் பாண்டியா. அடுத்தது குணால் பாண்டியா, அவருக்கு வந்து 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. ஆனா 2 ஓவருக்கு வந்து அவர் 7 எக்கனாமில போட்டு அவர் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ இது ரெண்டு தான் வந்து பவுலிங்ல நிக்க முடியாது. ஆமா, இதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். இதெல்லாம் நான் கிரிக்கெட் வரலாற்றுல நான் பார்த்தது கிடையாது. என்னடா அது வித்தியாசமா நடக்குது. இது வந்து பவுலிங்ல இவ்வளவுதான். இது எல்லாருமே வந்து ரன்ஸ் லீக் பண்ணாங்க. அதெல்லாம் நெகட்டிவ்ல வரும். பாசிட்டிவ்ல வந்து அடுத்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங். அதுல வந்து முக்கியமா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட், விராட் கோலி இவங்களதான் வந்து ஆக்சுவலா ரொம்ப நம்பி இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இவங்களோட பேட்டிங், லைக் நம்ம வந்து எப்பயுமே ஜிடிஏ வந்து நம்ம பேசுவோம் 3 பேர் தான் நம்பியிருக்காங்க 3 பேர் நம்பியிருக்காங்கன்னு. ஆனா எல்லா டீம்லயும் எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. இப்ப குவாலிஃபை ஆன டீம்லயும் பார்த்தா அப்படின்னா பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல 2 பேர் ஆடல, பிரியான்ஷ் ஆரியா அண்ட் இவங்க வந்து ஸ்டார்ட் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மும்பைல வந்து ஸ்கை ஆடல, இது வரைக்கும் ஃபுல்லா கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காரு. ஸ்கை ஆடல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மும்பை. ஆர்சிபிலயும் அப்படிதான் கோலி அண்ட் ஃபில் சால்ட் ஆடல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஜிடில அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி 3 பேர் எப்பயும் எல்லாரும் பேசுற மாதிரி. சோ எல்லாத்துலயும் அப்படி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஃபெயிலியர் ஆகாம அந்த 2 பேர் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. விராட் கோலி வந்து கன்சிஸ்டன்டா அந்த ஒரு 190-195 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. சோ அது வந்து பெரிய பாசிட்டிவ். வேற அடுத்தது வந்து ஜிதேஷ் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி பேசிட்டு நம்ம வந்து அடுத்து அப்படியே போவோம். எப்படி இவங்க ஃபிட்டின் ஆவாங்க உள்ள? ஹெசல்வுட் கிடையாது, லுங்கிங்கிடியும் இல்ல. சோ எப்படி ஃபிட்டின் ஆவாங்க, எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தோம். இவங்க போன மேட்ச் தோத்த விதமா பார்த்தா இதே மாதிரிதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த டாப் 3 மட்டும் தான் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சடன்னு விக்கெட் விட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த வாட்டி விட்டுருவாங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அப்படி கிடையாதுடா, இந்தாடா வச்சுக்கடா அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி நீங்க வந்து ஜிதேஷ் சர்மா வந்து செம்மையான நாக்கு. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் வெல் டிசர்வ்டு விக்டரி. என்ன பேட்டிங்ல என்ன பிரச்சனைனா, இப்ப 230ன்றது அடிக்கக்கூடிய ஒரு ரன் தான். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல உனக்கு ப்ரெஷர் இருக்காது. ஒரு 10 ஓவருக்கு நீ வந்து 90 ரன் அடிச்சா கூட மீதி உனக்கு எவ்வளவு ஸ்கோர் வரப்போது தெரியாது. நீ அடிச்சுக்கிட்டே இருப்ப, அது வர்ற வரைக்கும் ஒரு லாபம்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சுட்டே. ஆனா சேசிங்ல வந்து உள்ளார ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே 11.something ரன்ஸ் வந்து நீ வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றப்போ அதை கன்சிஸ்டன்டா வச்சிருந்தாங்க. அதுதான் பாசிட்டிவ். விக்கெட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஃபில்சால் விக்கெட் போச்சு, பட்டிதர் விக்கெட் போச்சு, லிவிங்ஸ்டன் விக்கெட் போச்சு. ஸோ இதெல்லாம் போயிட்டே இருந்தாலுமே வர்றவங்க எல்லாருமே அந்த 11 ரன்ஸ் பெர் ஓவர் 12 ரன்ஸ் பெர் ஓவர்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் கடைசியில இது 1 ஓவர் 2 ஓவர் ஸ்பேர்ல அடிக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அதுதான். கடைசியில கம்ஃபர்டபுளா இருந்ததுக்கு இதுல முக்கியமா வந்து எனக்கு இவருடைய ரோல் வந்து இந்த இடத்துல மேபி மறைஞ்சு போறது சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், மயங்க் அகர்வால்.
அவர் தான். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வந்த உடனே கோலிக்கு வந்து சடசடன் 2 விக்கெட் போயிடுச்சு. டக்குன்னு பட்டிதார் ஒரு விக்கெட், லிவிங்ஸ்டன் 2 விக்கெட் போயிடுச்சு. ஸோ ப்ரெஷர் ஃபுல்லா கோலி மேல தான் வந்துருச்சு. அது வரைக்கும் 200 ஸ்ட்ரைக் ரேட் ஆகிட்டு இருந்தவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. 190 180 அப்படி சொல்லி அவர் ஸ்ட்ரைக் ரேட் குறைய ஆரம்பிச்சது. அவர் தான் 4-6 தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் அவர் மேல ஆயிடுச்சு. ஏன்னா அவர் செட் பேட்ஸ்மேன். அந்த டைம்ல மயங்க் அகர்வால் வந்து ஒரு யாரோட ஓவர் தெரியல, ஆனா ஒரே ஓவர்ல 3 4 அடிச்சாரு. ஆகாஷ் சிங்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட ஓவர்ல வந்து 3 4 அடிச்சாரு. 3 4 அடிச்சு அப்படியே கோலி கிட்ட அந்த ப்ரெஷர் அப்படியே வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜிதேஷ் சர்மா வந்து செம்மையா அடிச்சு வச்சு வேலை செய்யறப்போ இவர் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. சிங்கிள் மட்டும் தான், 4 அடிக்கிறதுல ட்ரையே பண்ணல, ரிஸ்கே எடுக்கல, நீ அடிச்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி. அவருடைய அப்பயும் பார்த்தா அப்படின்னா 20 பாலுக்கு 40, 22 பாலுக்கு 45 அப்படிதான் இருந்தாரு. ஆனா அந்த சிங்கிள்ஸ் டூஸ் சிங்கிள்ஸ் டூஸ் ரொட்டேட் பண்ணி நீ அடிச்சுக்கோன்ற மாதிரி ஆடி இருந்தாரு. ஏன்னா ஹீ நோஸ் நம்ம இங்க ஸ்டே பண்ணணும், நம்ம ஒரு ஆள் ஸ்டே பண்ணி ஆகணும். ஏன்னா அடுத்தது வந்து வரப்போறது ரொம்ப மாதிரி வரப்போறாரு, அவரு தான் அடிக்க தான் போறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டே பண்ணாதான் கடைசியில நம்ம கொஞ்சம் செட் ஆயிட்டு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கடைசியில பாத்துக்கலான்ற மாதிரி அவர் அவ்வளோ சென்சிபிளா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காமிச்சாரு. ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கான இன்னைக்கு சூப்பரா ஆடினார். லைக் அவர் ஆடின விதம், லைக் செகண்ட் ஃபீல்ட்ல ஆடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் ஃபோர்ஸ் அடிச்ச விதமும் வந்து டிக்வேஷ் வந்து அடிச்சது, மற்ற ஸ்பின்னர்ஸ் வந்து அடிச்சதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப் பியர்ஸ் பண்ணி நல்ல பேக்ல போய் கேப் பியர்ஸ் பண்ணி அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஃபீல்டை வந்து யூஸ் பண்ணி ஆடினாரு. ஸோ அது வந்து அவர்கிட்ட பெரிய பாசிட்டிவ். அதுக்கு அடுத்தது வந்து ஜிதேஷ் சர்மா, அவர் கேப்டன்சில பண்ண எல்லா பாவத்துக்கும் நான் வந்து பிராய்ச்சித்தம் தர்றேன். அந்த மாதிரிதான் வந்து பேட்டிங் வந்து ஆட வந்தாரு. செம்ம பேட்டிங், காட்டுத்தனமான பேட்டிங். இது வந்து ஆமா, இது இந்த ஷாட் அந்த ஷாட் தொலைச்சதில்ல, ஆனா எல்லாரையும் டேக் டவுன் பண்ணாரு. லைக் ஓகே, எல்எஸ்ஜியோட பவுலிங் வீக்கான பவுலிங் தான், அது வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இது வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் கேலிபர் பவுலிங்கோ இல்ல பஞ்சாப் கேலிபர் பவுலிங்கோ கிடையாது இது. ஆனா அதையுமே இந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல அகைன் அதான் ஒரு 12 ரன் போற ஓவர் அடிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றப்போ எந்த ஒரு பவுலிங்கா இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியற மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து எல்லா பவுலரும் அடிச்சாங்க. முக்கியமா வில் ஓவர் இருக்கே, நன்றிப்பா, எங்க இருந்து வந்தேன்னு தெரியல, ஆனா வந்து இந்த மேட்ச்ல எங்களை காப்பாத்தி கொடுத்துட்டு போயிட்ட. அடிச்ச எல்லா ஷாட்டும் ஃபீட்டை யூஸ் பண்ணி அடிச்சது, ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபீட்டை யூஸ் பண்ணி கவர்ஸ்ல அடிச்சது, லாங் ஆன் லாங் ஆஃப்ல அடிச்சது, எல்லா பக்கமும் அடிச்சு வச்சு மடக்கி அடிச்சான். அதான் சொன்ன மாதிரி கேப்டன்சில நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதை நான் இன்னைக்கு நானே வந்து நீ முடிச்சு கொடுத்துட்டு போறேன்ற மாதிரி, நான் முடிச்சு விட்டு தான் போவேன்ற மாதிரி அடிச்சு வச்சு விளாசிட்டான். அதுக்கேற்ற மாதிரி லக்கும் இருந்துச்சு, அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த நோபாலா இருக்கட்டும், அந்த விக்வேஷ் வந்து ரன் அவுட்டுக்கு சான்ஸ் எடுத்ததா இருக்கட்டும், அது அப்புறம் வந்து ரிஷப் பண்ட் வந்து இல்ல வேண்டாம் எடுக்கல அப்படின்னு போய் சொன்னதா இருக்கட்டும், அங்க இடத்துல ஹியூமானிட்டி வின்ஸ் ரிஷப் பண்ட். அது எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து அவர் கடைசியில வந்து மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போனாரு. ஜிதேஷ் சர்மா கரெக்ட் டைம்ல அரைவ் ஆயிருக்காரு. இது வரைக்கும் வந்து சுத்தமா எந்த மேட்ச்லயும் பெருசா வந்து அடிக்கவே இல்லை. ஏதோ ஒரு மேட்ச் மட்டும் எப்பயோ அடிச்ச மாதிரி ஒரு ஞாபகம், மற்றபடி சுத்தமா ஜிதேஷ் சர்மா ஃபார்ம்ல இல்ல. பட் இந்த மேட்ச்ல கரெக்டான டைம்ல, ரொம்ப தேவைப்படுற ஒரு டைம்ல, ரொம்ப முக்கியமான மேட்ச்ல வந்து அரைவ் ஆயிருக்காரு. அது வந்து ரொம்ப ஹாப்பி. அது எப்படி பாக்கலாம்னா, இப்போ ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் இந்த 2 டீமுமே டாப் 2 இப்ப குவாலிஃபயர் 1 ஆட போறாங்க. பிளே ஆஃப்ஸ்குள்ள போகும்போது ஒரு வின்னோட போறது எவ்வளோ ஒரு மொமெண்டம் கேரி பண்ணிட்டு உள்ள கொண்டு போகும்ன்றத சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட தரும். இப்போ தோத்துட்டு அடுத்து ஜிடிஆ இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், தோத்துட்டு உள்ள போறாங்க. சோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு கான்பிடன்ஸ் லெவலோட ஆர்சிபிக்கும் பஞ்சாப்க்கும் செம்மையா இருக்கும் கான்பிடன்ஸ் லெவல். அதுக்கு ஒரு விதையிட்டு இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், 230 சேஸ் பண்ணி காட்டும். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆர்சிபி இதுக்கு முன்னாடி 200+ சேஸ் பண்ணதே இல்ல அப்படின்ற மாதிரி 2 வாட்டி தான் சேஸ் பண்ணிருக்காங்க. 2 வாட்டி சேஸ் பண்ணிருக்காங்க. தெரியல, 228 அந்த மாதிரி ஒரு டார்கெட் வந்து ஹையஸ்ட் ரன் சேஸ் ஃபார் ஆர்சிபி இந்த 18 years அப்படின்ற மாதிரி. சோ அப்படி இருக்கும்போது பழைய ஸ்டாட்ஸ் இப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 230 ரன்ஸ் எல்லாம் நம்ம அடிச்சதே இல்ல, அதை மாத்தி காட்டணும் அப்படின்ற மாதிரியோட இன்டென்டோட ஃபில்சால்ட்டும் சரி விராட் கோலியும் சரி, ஓப்பனிங்ல இருந்து ஃபில்சால்ட் விக்கெட் விடுற வரைக்குமே 2 பேரும் லைக் நான் மட்டும் தான் ஆடுறேன் நீ செகண்ட் ஃபீல்ட்ல ஆட அப்படின்லாம் இல்ல, 2 பேருமே அடிச்சுட்டு இருந்தாங்க. பவர் பிளேல ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு வந்துட்டாங்க. சோ இதுக்கப்புறம் இது இங்க இருந்து எப்படி அந்த டார்கெட் அச்சீவபிள் ஆகும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இன்க்ளூடிங் ஆர்சிபி ஃபேன்ஸுக்குமே அது ஒரு பெரிய டவுட்டா இருந்துச்சு. நான் 90 சம்திங் இருக்கும்போது 3 விக்கெட்ஸ் வந்து டக்குன்னு 3 விக்கெட், சரி இயல்பு நிலைக்கு திரும்பியது ஆர்சிபி அப்படின்ற மாதிரிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவுதான் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு,
சரி கோலி இருக்கிற வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தா கோலியும் அவுட். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வரவங்களாம் சல்லன்னு விக்கெட்டை விட்டுருவான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது there picked the captain ஜிதேஷ் சர்மா. captain's knock well deserved win for him. லைக் சொல்ல வார்த்தையே இல்ல, அவ்வளவு கிளீனா ஆடினாரு. ஹிட்டிங் லைக் டைமிங்லாம் இல்ல, ஹிட்டிங் த பால் தான். அதுவும் லைக் அவருக்கு ஏத்த பால்ஸ் தான் பிக் பண்ணி ஹிட் பண்ணாரு. விக்னேஷ் ராத்தி அந்த ஃப்ரீ ஹிட் பால்ல அடிச்சதா இருக்கட்டும், வில்லியம் ஓவருக்கு அடிச்சதா இருக்கட்டும், யாரதான் விட்டு வைக்கல நீங்க. ஆவேஷ்கான முத கொண்டு எல்லாருமே விட்டாச்சு இன்னைக்கு. சோ ஜிதேஷ் சர்மா இன்னைக்கு ஆடிடலாம இருந்திருந்தாருன்னா இந்த மேட்ச் வந்து எல்எஸ்டியோட மேட்ச். அதுலயும் இந்த ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலியில ஃபில் சால்ட் வந்து எப்பயுமே வந்து அவுட் ஆகுது எப்ப ரொம்ப கத்தி அடிப்பாரு எப்படின்னா வளர்ச்சிக்கிட்டு இப்படி அக்ராஸ் ஆடுறது, எல்லா பாலையும் அக்ராஸ் ஆடுறது. ஆனா இதுல இந்த மேட்ச்ல நல்லா நோட் பண்ணி பார்த்தா நிறைய பால் ஸ்ட்ரெயிட்ல ஆடி இருப்பான், நிறைய பால் ஸ்ட்ரெயிட்ல ஆடி இருப்பான். நல்லா அந்த ஒன்னு ஸ்ட்ரெயிட் இல்ல இந்த வீல ஆடுன்னு சொல்லுவாங்க, அதுலதான் நிறைய ட்ரை பண்ணிருப்பான். அதுல சில இது 4 போல ரைட் ஃபீல்டர் கிட்ட போச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஷாட்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரெயிட்ல ஆடுறது, வீல ஆடுறது, ரொம்ப ஷார்ட் பாலா வந்தா மட்டும்தான் வளர்ச்சிக்கிட்டு அடிக்கிறதுன்ற மாதிரி தான் போயிருப்பான். ஸோ அப்படி இருக்கப்போ ஃபில் சால்ட் அது அந்த ஒரு டெக்னிக்கை கத்துக்கிட்டு இருக்காப்புலன்ற மாதிரி நல்லா தெரியுது. விராட் கோலி வந்து ரொம்ப பெருசா ஃபில் சால்ட் மாதிரி டமால்டு அடிச்ச மாதிரியே இல்லை. ஆனா 200 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட், 190 200 இப்படியே போயிட்டு. ஸோ அது வந்து கிளாஸ், அது அவரோட கிளாஸை காமிக்குது. ஸோ பேட்டிங் டிஸ்பிளே சூப்பர். அது வந்து இதுக்கப்புறமும் பார்த்தா அப்படின்னா உனக்கு ரொம்ப ரேஷப்போட எனக்கு குணால் பாண்டியா மாதிரி பேட்ஸ்மேன் இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களுடைய உதவி தேவையில்லை, நாங்களே முடிச்சு கொடுக்கலான்ற மாதிரி இவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு ஆர்சிபி பாசிட்டிவ். இதுல சொன்ன மாதிரி மொமெண்டம்ன்றது வேர்டு வந்து இதுக்கு முன்னாடி ஆர்சிபி மேட்ச்ல வந்து அவங்க தோத்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய அந்த ரஸ்டினஸ். அந்த 20 நாளா அவங்க மேட்சே ஆடல. மத்த டீம்ஸை விட அவங்களுக்கு தான் பெரிய கேப் இருந்துச்சு. அந்த மேட்ச்ல நல்லா தெரிஞ்சுது. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடின அந்த ஷாட்ல இருந்து தெரிஞ்சுது, மத்தவங்க ஆடின விதத்துல வந்து நல்லா தெரிஞ்சுது இவனுங்க வந்து அந்த ஒரு லீவ் மைண்ட் செட்ல இருந்து இன்னும் மேட்சுக்கு வரவே இல்லை அப்படின்னு. ஆனா இந்த மேட்ச்ல பயங்கரமா அந்த அட்ரினலின் எல்லாம் பம்ப் ஆகி ஓகே திரும்ப நம்ம மேட்சுக்குள்ள வந்துட்டோம், லீகுக்குள்ள வந்துட்டோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த அப்படியே கேரி பண்ணி கொண்டு போனா பிளே ஆஃப்ல ஆடினா சூப்பரா இருக்கும். ஸோ அது பிளே ஆஃப்ல அன்னைக்கு யார் நல்லா விளையாடுற அது அப்புறமா நம்ம பாத்துக்கலாம். பட் அந்த ஒரு மொமெண்டம் இவங்க கேரி பண்ணிட்டு கொண்டு போயிறாங்க. ஸோ அது வந்து சூப்பர். இன்னொரு பக்கம் வந்து எல்எஸ்ஜி கிட்ட வந்து ஏன் இந்த இதுல வந்து தோத்தாங்க, அவங்களுடைய பவுலர்ஸ் தான் முக்கியமான காரணம். பேட்டிங்ல நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. ஸோ அதுல வந்து பவுலர்ஸ் தான் நம்ம வந்து அவங்க குறை சொல்லி ஆகணும். அவங்க கிட்ட நெகட்டிவ்ஸ் தோத்ததுக்கு காரணம் இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு பவுலிங் லைக் சூப்பர் பவுலர்னு யாருமே வச்சிடல. ஆவேஷ்கான அதை முன்னாடி நம்ம பல வாட்டி பேசிட்டோம். ஆவேஷ்கான வந்து நீங்க ஸ்பியரட்டா வச்சுட்டு போற அளவுக்கு ஒரு பவுலிங் லைனப் வச்சிருக்கீங்கன்னா இட்ஸ் டூ வீக். வில்லியம் ஒருவருக்கு வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு இந்தியா கூட. ஆனா இங்க 74 ரன் கொடுக்கற அளவுக்கு ஒரு மோசமான பவுலரா இருந்திருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு அவருக்கு ரன் மட்டும் கிடையாது, ஃபீல்டிங்ல சொதப்பல், ரன் அவுட் ஒரு மிஸ் ஆச்சு, அது ஒரு சொதப்பல். நிறைய இது அவர்கிட்ட தான் போச்சு. நிறைய சான்ஸ் ரன் அவுட் தான். நிறைய ரன் அவுட் அவரோட விஷயங்கள் அதாவது போச்சு. அந்த 4 ஒன்று விட்டாரு. அந்த 4 ஆக்சுவலா தடுத்து தர அப்படின்னா அதுல வந்து 1 ரன் தான் வந்திருக்கும். ஆனா அந்த 4 விட்டதுனால அப்படியே அதை கேரி பண்ணி அந்த ஓவர்ல 20 ரன் 22 ரன்னும் அந்த ஓவர்ல இது. சோ இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட போச்சு. அது இல்லாம வந்து இந்த ஆவேஷ் கான் அவர் ரன் கொடுத்தாரு, ஆகாஷ் சிங்கா அவரு வந்து ரன் கொடுத்தாரு, திக்வேஷ் தான் ரீசெண்டா போட்டாரு. இது எல்லாமே ரன்ஸுக்கு தான் போனாங்க. வேற யார் ரன்ஸை வந்து ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதான் சொன்னேன் இந்த 11 பாயிண்ட் சம்திங் 12 சம்திங் இருந்துகிட்டே இருக்கணும், அது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து வாரி வழங்கிட்டே இருந்தாங்க. எல்லா ஓவர்லயும் பவுண்டரி சிக்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்பப்போ வந்து ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்க. லைக் திக்வேஷ் மட்டும் அப்பப்போ வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்தாரு. பட் அவன் அந்த 4 ஓவர் மட்டும் ஒன்றும் பண்ணிட முடியாது. மற்ற எல்லாருமே வந்து பயங்கரமா ரன்ஸ் லீக் பண்ணாங்க. முக்கியமா ரிஷப் பண்ட் ஆஸ் அ கேப்டன் ஓகே பிளேயரா இன்னைக்கு சூப்பர் 100. நம்ம அடுத்தது வருவோம். ஆஸ் அ கேப்டனா பெரிய ஃபெயிலியர். அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. எப்பயோ வந்து பெரிய ஃபெயிலியர்ன்றதை விட லைக் யாரை யூஸ் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. லைக் யாருமே இல்ல அப்படின்னு இருக்கும் போது யாரை கூட்டு வந்து நான் பவுலிங் போட வைக்கிறது, இதுக்கு மேல நான் இருக்கிற பவுலர்ஸ் நான் யூஸ் பண்றேன், இதுக்கு மேல நான் யாருன்னு கூட்டு வந்து போட வைக்க முடியும், எனக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்லையே, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு லைக் எனக்கு வந்து ரிஷப் பண்ட் மேல பரிதாபம் தான். அது கரெக்ட் தான். லைக் கேப்டன்சி வைஸ் அவர் வந்துட்டு ஓவர் ரொட்டேஷன் தான் இருக்கிறதுலதான் அவர் கொடுக்க முடியும். இல்லாத வச்சுட்டு அவர் என்ன பண்ண முடியும்? திடீர்னு போயிட்டு பும்ராவை போய் கூட்டு வந்து எனக்கு பவுலிங் பண்ண சொல்ல முடியும்? மயங்க் யாதவ்னு ஒரு லூசு பையன் இருந்தான், அவனை எதுக்கு ரீடைன் பண்ணாங்கன்னே தெரியல. அவ்வளவு இன்ஜுரி இஷ்யூஸ் வச்சுட்டு அவன் ஒரு 2 மேட்ச் போட்டான், டீசெண்டா போட்டான். அவன் இப்ப போயிட்டான்றதுக்காக தான் வில்லியம் ஒருவருக்கு கொண்டு வந்தேன். இப்ப அவன் இருந்தா ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டெயின் ஆயிருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா உங்க டீம்ல ஒரு பெஸ்ட் பவுலர்ன்ற மாதிரி மயங்க் யாதவ
அவர் ஸ்டார்டிங் சீசன்ல இருந்தே அவரை ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருந்தாரு. எக்கனாமிக்கலாவும் போடுவாரு, ஃபாஸ்டாவும் போடுவாரு, பேஸ் சூப்பரா இருக்கும், விக்கெட்ஸும் எடுத்து தருவாரு. அந்த மாதிரி ஒரு பவுலரை இங்க மிஸ் பண்றாங்க அவங்க. இன்னொரு மொஷின் கான் ஒருத்தர்லாம் அவருக்கு இன்ஜுரி, சூப்பரா இருக்கும், அவனும் இன்ஜுரி. அதான் ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாரும் இன்ஜுரினா இவன் என்ன பண்ணுவான் பாவம். ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கிற பிளேயரும் பெருசா ஒன்னும் ஆஹா ஓஹோன்னு இருக்கிற பிளேயர்ஸ் இல்ல. இப்படி இருக்கும்போது பவுலிங் லைக் அவங்க ஆக்ஷன்லயே தோத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பவுலிங் லைனப்பா பார்த்து எடுக்காம விட்டதுல ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு எல்எஸ்டிக்கு. இவர ரிஷப் பந்த் ஒரு ஆளுக்கு 27 கோடி போடுறதுக்கு அந்த 7 கோடியை மட்டுமாவது கொஞ்சம் அங்கங்கன்னு பிரிச்சு போட்டு ஒரு நல்ல பவுலிங் யூனிட்டுக்கான ஒரு ஸ்பியர் ஹெட்டை எடுத்திருந்திருக்கலாம். இருக்கிற பவுலர்ஸும் ஒழுங்கா போடல. சோ அதனால வந்து அவராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது அக்செப்டட், அந்த பாயிண்ட் அக்செப்டட். அதுல ஓவரா போனது வில்லியம் ஓவரா போனாரு. இது எல்லாருமே வந்து விக்கெட்ஸ் அவங்களால என்ன பண்ணியுமே வந்து விக்கெட்ஸ் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பிளான்ஸ் என்ன ஏது. ஷபாஸ் அகமதெல்லாம் உள்ளார கூட்டு வந்தாங்க, அவர் திடீர்னு இன்னைக்கு கூட்டு வந்தாங்க. ஸோ அவராலையும் வந்து ஒழுங்கா பண்ண முடியல. ஷபாஸ் அகமது உள்ளார பார்த்தோன்னே ஓகே, அவர் ஆல்ரெடி இந்த ஆர்சிபி கேம்ப்ல இருந்தாரு. ஸோ அந்த மைண்ட் செட் வச்சு மேபி வந்து பவுலிங் போடலாம், கோலிக்கு நல்லா மேபி பவுலிங் போடலாம், இல்ல மற்றவங்களுக்கு கொஞ்சம் பவுலிங் போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அவரை வந்து வச்சு செஞ்சுட்டாங்க, ரிதேஷ் சர்மாலாம் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ பவுலர்ஸ் வந்து சுத்தமா எனக்கு கை விட்டாங்க. 227 வந்து இவ்வளவு ஈஸியா வந்து கொடுக்குற அளவுக்கு ரொம்ப மோசமான இன்னைக்கு வந்து பவுலிங் இருந்திருக்கு. வெளியே இருக்கும் போதே முடிச்சு. ஸோ அது அந்த அளவுக்கு தான் வந்து பவுலிங் இன்னைக்கு வந்து மோசமா இருந்திருக்கு. அந்த பேட்டிங்ல அவங்க கிடைச்ச அந்த ஹாப்பினஸ் எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டாங்க இந்த பக்கம். ஸோ இதெல்லாம் வந்து எல்எஸ்ஜியோட நெகட்டிவ்ஸ். பிளஸ் அந்த ஃபீல்டிங் ரொம்ப 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 மோசமான ஃபீல்டிங். ஒரு பாலை கலெக்ட் பண்ணி ரன் அவுட் அடிக்க முடியாத அளவுக்கு என்ன ஒரு பேசிக் கிரிக்கெட் அது. ஏன்னா பேட்ஸ்மேன் ரொம்ப அவர் வந்து தூரத்துல இருக்கிறாரு, அவர் நல்லா ஓடி வந்து கூட அவரால் ரீச் ஆக முடியாது. இவர் இங்க இருந்து இப்படி தூக்கி போட்டிருந்தாலே விக்கெட் அது அழகா வாங்கி அடிக்கலாம். அது வாங்குறதுல என்ன பதட்டம் வில்லியம் ஒருவருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த விக்கெட் போயிருந்ததுன்னா மேட்ச் கேம் மாதிரி இருக்கும். ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்து 20வது ஓவர் வரைக்கும் எல்லாம் எடுத்திருக்க மாட்டாரு, அடிச்சிருப்பாரு ரன்னை கண்டிப்பா ஒரு கிட்ட கொண்டு போயிருப்பாரு, அதுக்கப்புறம் விக்கெட்டையும் விட்டுருப்பாரு. சோ இங்க இவங்க அங்கங்க காஸ்ட்லி மிஸ் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு டாட்டா இருந்த வேண்டியதெல்லாம் ஒன்ஸா மாறுச்சு. நிறைய இடத்துல பார்த்தோம்னா ரவி பிஷ்ணாய் எல்லாம் வந்து டாட்டா போக வேண்டியதை ஒன்ஸா மாத்தினாங்க, ஒன்ஸா இருக்க வேண்டியதை டூஸா கன்வெர்ட் பண்ண விட்டாங்க. அந்த மாதிரி நிறைய மாறுச்சு. ஸோ அதுதான் வந்து இவங்க ஃபீல்டிங்ல அவங்க பண்ண வந்து பெரிய மிஸ்டேக். பவுலிங் இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறப்ப அட்லீஸ்ட் ஃபீல்டிங்காவது கொஞ்சம் அங்கங்க கை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிருக்கலாம். பட் அதுவுமே வந்து பெரிய பிரச்சனை. எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, அந்த திக்வேஷ் ராத்தி வந்து அந்த நோபால் குரூஷுவலா இருந்துச்சு. நோபால் இல்லாம இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு தெரியல ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து அந்த இடத்துல எவ்வளவு எஃபெக்டிவா இருந்திருப்பாருன்னு தெரியல. அடுத்து உள்ள வந்துட்டு அடிச்சிருப்பாரு, கண்டிப்பா ரன்ஸுக்கு போயிருக்கும். பட் ஸ்டில் அவரையும் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 2 டைம் ஒரு எஃபர்ட் இருந்திருப்பா. அட்லீஸ்ட் மிஸ் டைம் ஷாட் ஏதாவது போய் கேட்ச் போறதுக்காகவும் வாய்ப்பு இருந்தது. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த திக்வேஷ் ராத்தியோட நோபால் அண்ட் வில்லியம் ரன் அவுட் மிஸ் பண்ணது ரெண்டும் ரொம்ப காஸ்ட்லி ஆயிருச்சு. ஏன்னா ரன் அவுட் ஏன் அது திக்வேஷ் ராத்தி இதோட ரன் அவுட் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரன் அடிக்கல. இல்ல இதுக்கு முன்னாடி மேட்ச்லயும் 2 மேட்ச், இதுக்கு முன்னாடி மேட்சும் சரி அதுக்கு முன்னாடி ஆர்சிபி மேட்சும் சரி ரன் அவுட்ல தான் மேட்சே மாறுச்சு. ஒரு டைம் வந்து ஃபில் சால்ட்டோ யாரோ ரன் அவுட் ஆனாங்க, போன மேட்ச்லயும் அப்படியே ரன் அவுட் ஆகாது, இவர் பட்டிதரா யாரோ ரன் அவுட் ஆனாங்க. அந்த ரன் அவுட் ஆனதுல இருந்து சர அப்படியே விக்கெட் போயிருக்கும், அந்த மேட்ச் அப்படியே க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். ரன் அவுட் வந்து எப்பயுமே நல்லா ஆடிக்கிட்டு இருக்கப்போ ரன் அவுட்ன்றது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர். நார்மல் விக்கெட் கூட ஓகே, இந்த நார்மல் ஸ்டம்பிங் எல்பிடபிள்யூ அதெல்லாம் ஓகே, ரன் அவுட்ன்றது பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்கர். மொமெண்ட் அப்படியே எடுத்துரும். ரன் அவுட் ஆகியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆர்சிபி இன்னைக்கு கொலாப்ஸ். பட் அதுதான் சொல்றேன், இந்த ஒரு மிஸ் ரொம்ப பெரிய ஒரு காஸ்ட்லி மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபீல்டிங் வந்து ரொம்ப பெரிய மோசமான ஃபீல்டிங்கா இருந்துச்சு. இதெல்லாம் தான் வந்து எல்எஸ்ஜியோட நெகட்டிவ்ஸா இன்னைக்கு இருந்துச்சு. பட் அதை தாண்டி எல்எஸ்ஜியோட பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல 2 பேரு, ஒன்னு மிச்சல் மார்ஷ், இன்னொரு பக்கம் வந்து ரிஷப் பண்ட். ஸ்பைடி இஸ் பேக். அது வந்து 27 crores இன்னைக்கு ஒரு 3-4 crores வந்து கொஞ்சம் ஆடி கொடுத்துறாரு. இன்னொரு 23 கோடி கடன் பாக்கி இருக்கு, அது அடுத்த வருஷம் ஆடணும். இன்னைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நான் எதிர்பார்த்த ரிஷப் பந்த் இதுக்குதான் அவர் பேர் போனவர். அவர் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அண்டர் 19 மேட்ச் ஆடுறதுல இருந்து ஓப்பனிங் ஆடிட்டு இருப்பாரு, அதுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். அங்க இருந்து அவர் வந்துட்டு இவ்வளவு மேட்ச் லைக் இன்னைக்கு ஒரு வின்னிங் நாக், அது அவர் சைடு போயிருக்க வேண்டிய நாக் இன்னைக்கு. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு பவுலர்ஸ்னால எல்எஸ்ஜி டேவா அமையல. பிளஸ்
இதுதான் லைக் ரிஷப் பந்த் கிட்ட 14 மேட்ச் இருந்திருக்குன்னா 14வது மேட்ச்ல தான் ஆடணும்னு இல்ல, ஸ்டார்டிங்லயே அவர் ஆடி இருக்கலாம். ஏன்னு தெரியல, ஃபார்ம் அவுட் அந்த ப்ரெஷர் இல்ல, முடிஞ்சு இதான் கடைசி மேட்ச், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரன் அடிச்சுக்கிறேன், ஜாலியா நான் ஆடுறேன் அப்படின்னு. அதுதான் ரிஷப் பண்ட், ஜாலியா நான் ஆடுறேன். இன்னைக்கு அந்த நம்பர் 3ல வந்தார்ல, அப்படியே இருந்துடணும். அந்த நம்பர் 3ல ஆடுறது, திரும்ப நம்பர் 5க்கு போறது, அப்புறம் பேட்டிங்க இறங்காம இருக்கிறது, இந்த மாதிரியான வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாரு. நம்பர் 3னா நீ கேப்டன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு இடத்துல பார்த்தா அப்படின்னா இவர்லாம் ஹார்திக் பாண்டியா வந்து இப்போ ஜிடில நம்பர் 3 நம்பர் 4 ஆகிட்டாரு. இந்த எம்ஐக்கு வந்ததுக்கு அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்பர் 5ல அந்த பொசிஷன் ஸ்டக் ஆயிட்டாரு. ஓகே, இந்த நம்பர் 5ல நான் ஆட போது ஸ்டக் ஆயிட்டாரு. அப்படி இருக்கணும், நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஓவரா சாக்ரிஃபைஸ் பண்ணி பேட்டிங்கே ஆடாம பேடே கட்டாம கடைசியில உட்காந்தாரு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு கரகாட்டம் ஒண்ணு ஆடினாரு. ஒத்த காலை தூக்கிட்டு அப்படி அடிக்கிறது, ஒத்த கையை தூக்கிட்டு இப்படி அடிக்கிறது, லாங் ஆன்ல 6 அடிக்கிறது, படுத்துக்கிட்டு இப்படி அடிக்கிறது, இந்த பக்கம் அடிக்கிறது. இது பாக்குறப்ப நல்லா இருக்கு. லைக் இது ஒரு பக்கம் எல்எஸ்ஜிக்கு பாக்குறது நல்லா இருக்கு, இன்னொரு பக்கம் டெஸ்ட் வருது, நமக்கு இங்கிலாந்து கூட வந்து டெஸ்ட் வருதுன்றப்போ அது இந்த கான்பிடன்ஸ் அப்படியே ரிஷப் பண்ணிட்டு வந்து அந்த இதுல போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது ஹாப்பி பர்சனலா. லைக் நம்ம லைக் நார்மலா மேட்ச் பார்த்துட்டு போய் ஒரு மைண்ட்ல வரும், ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு, அதுல இருந்து ரிட்டர்ன் வந்தாரு போன வருஷம், அதெல்லாம் பாக்குறப்போ திரும்ப இதுல வந்து ஒரு ரன் அடிக்கிறாருன்றது சூப்பர். ஒரு ஓகே, ஆர்சிபிக்கு என் டீமுக்கு எதிராக தான் அடிக்கிறாரு, ஆனாலுமே ரிஷப் பண்ட் அடிக்கிறது பாக்குறப்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அடிக்கிறப்போ. இவன் யாராம அடிச்சுட்டு இருக்கான் நம்ம கிட்ட அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை. ஹாப்பி, நீ ஆடுறா பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலா ஜாலியா தான் இருந்துச்சு அவர் அடிக்கிறத பாக்குறப்போ. அடிச்ச விதமும் சூப்பர். நிறைய ஷாட் வந்து அதெல்லாம் 6 இன்ஃபீல்ட் கிளியர் பண்ணி ஆடியே அவர் நிறைய பவுண்டரிஸ் அடிச்சாரு. அது எனக்கு பார்க்க ரொம்ப அழகா, இன்சைட் அவுட்டா இருக்கட்டும், ரிஸ்டோருக்கு ஆடி ஒரு கிளான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. கரெக்டான கேப்ஸ பிக் பண்ணாரு. எனக்கே ஆசையா இருந்தது, இவ்வளவு நாள ஏன்டா இப்படி ஆடாம இருந்த நீ, இன்னைக்கு வந்து இப்படி ஆடுறியடா, இல்லன்னா எப்பயோ நீ குவாலிஃபை ஆயிருப்பியடா பிளே ஆஃப்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. எல்எஸ்டி வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகாததுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு பவுலர்ஸ், இன்னொன்னு ரிஷப் பந்த். ஆமா, ரிஷப் பந்த் எப்பயோ லைக் கையில இருந்த மேட்சஸ் எல்லாம் இவர் நின்னு முடிச்சு கொடுத்திருக்க வேண்டிய மேட்சஸ் இல்லதெல்லாம், அதெல்லாம் இவர் கோட்டை விட்ட காரணத்தினாலதான் இப்ப இவங்க இந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் நைஸ் டு see him bat so nicely. அது அவரோட பழைய ஜாலி ஃபார்முக்கு, ஒரு அதிரி புதிரி ஃபார்முக்கு வந்தாரு சூப்பரா. இன்னும் அது கூட வந்து அவர் கூட கடைசி வரைக்கும் நின்னது வந்து மிச்சல் மார்ஷ். ஸோ அவர் வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு பெருசா மாட்டல, நிறைய ட்ரை பண்ணாரு, அவருக்கு மாட்டல. பட் ஸ்டில் ஓகே, எனக்கு மாட்டலன்னு தெரிஞ்சுட்டு ரிஷப் கொண்டு ஸ்டே பண்ணணும். நல்ல ஷாட்லாம், ஆமா, நல்ல ரன்ஸ் அடிச்சிருந்தாரு, நல்ல ஷாட்டும் இருந்துச்சு. 50 அடிச்சிட்டாரு. ஒரு மிஸ்டைம் ஷாட்டா இல்ல டாப் எட்ஜான்னு தெரியல, ஒரு பாட்டம் எட்ஜ் மாதிரி மேல போச்சு, அவுட் நினைச்சா அது வெளியே போயிடும். ஆமா ஆமா, அவர் வந்து கமெண்ட்ரியில வந்து பைசன் கூப்பிடுறாங்க, வச்சு பால வச்சு இடின்னு இடிக்கிறான், அந்த மாதிரிதான் இருக்குது. ஆள் நல்லா இவர், அதாவது இந்த மார்க்கஸ் ஸ்டைனிஸ் இவரெல்லாம் ஒரு ரகம்னு நினைக்கிறேன். நல்லா அந்த பிராடர் செஸ்ட், அந்த பைசப்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பால வச்சு இடின்னு இடிக்கிறானுங்க. அதான் மாட்டுச்சுன்னா 6 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நிறைய பால் மாட்டல, பட் ஸ்டில் அது வந்து அந்த கடைசி அந்த விக்கெட்டை கொடுக்காம அப்படியே ஸ்டே பண்ணிட்டாரு. சோ அது ரிஷப் பண்ட் கூட இருந்ததுனால அவருக்கு வந்து ரிஷப் பண்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாச்சு. ஓகே, இவன் இருக்கான்டா, நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவரும் பேட்டிங்கும் சூப்பர், ரிஷப் பண்டோட பேட்டிங்கும் சூப்பர். எல்எஸ்ஜியோட பாசிட்டிவ்ஸ் இது, பேட்டிங்ல இவங்க 2 பேரும் தான். சோ இதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஆர்சிபியோட நெகட்டிவ்ஸ் இதுதான்டா. நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், ஆனா அவ்வளவு டென்ஷன் ஆச்சுடா எனக்கு. சந்தோஷோட சேட்டை மட்டும் நான் அவனுக்கு அனுப்புறேன், எவ்வளவு கெட்ட வார்த்தை, எவ்வளவு டென்ஷன். ஏன்னா இது ஸ்டார்டிங்ல இருந்தே டாஸ்ல இருந்தே எவ்வளவு ஈஸியா டாஸ் ஜெயிக்கிறது. ரஜத் பத்திரெல்லாம் டாஸ் ஜெயிக்கவே மாட்டான்டா, ஆனா ஜிட்டேஷன் மக்கள் இந்த டாஸ் ஜெயிக்கிற லக் இருக்குது. அதை எடுத்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாம எதுக்குடா பேட்டிங் செகண்ட் பண்றீங்க? போன மேட்ச் தான் பேட்டிங் செகண்ட் பண்ணி 237 வந்து கொடுத்து வாரி கொடுத்து அதை சேஸ் பண்ண முடியாம இன்னைக்கு அப்படிதான் ஆயிருக்கும். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அப்படிதான். இவங்க ஜெயிச்சுட்டாங்கிறதுக்காகலாம் அது வந்து நான் கரெக்ட்லாம் சொல்ல மாட்டேன். எல்எஸ்ஜிக்கு பேட்டிங் செகண்ட்றது பயங்கர ப்ரெஷரா இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட பேட்டிங் கிடையாது, 3 பேர் தான் அவங்களுக்கு. இன்னைக்கு ரிஷப் பண்ட் வந்து ஃபார்ம்ல இல்ல, மிச்சல் மார்ஷ், இன்னைக்கு மார்க்கமும் போயிட்டாரு, நிக்கலஸ் பூரன், இவங்க 2 பேர் தான் இருந்திருப்பாங்க பேட்டிங்ல. அதுக்கப்புறம் ஆயுஷ் பதாரியும் ட்ரை பண்ணுவாரு, ஆனா அவரால் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியாது. சோ ப்ரெஷரை போட்டிருக்கலாம், 220 210 போதும், எல்எஸ்ஜி மேல ப்ரெஷர்ல போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு பவுலிங் சுத்தமா உங்கள்கிட்ட யாருமே இல்லை, அதை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு நான் சேஸ் பண்றேன்னு போய் தேவையில்லாம குட்டிக்காரன் அடிச்சு, அதுவே ஃபர்ஸ்ட் நெகட்டிவா. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா அந்த பேப்பர் டீம் ஷீட்டு கொடுக்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து இவர் பேர் இல்லாம ரஜத் பதிடார் பேர் இல்லாம சுயா சர்மா பேர் இருக்கிற அந்த ஷீட்டை கொடுத்து அதுக்கப்புறம் மாத்தி அந்த டைம் ரிஷப் பண்ணி சொல்லி இது பண்ணிருக்காரு. இல்ல பரவாயில்ல, நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்க வேற ஷீட் கரெக்டா எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னு. அதாவது எப்படின்னா பவுலிங் ஃபர்ஸ்டுக்கான டீமை வந்து கொடுத்துட்டாங்க போல, ஐ மீன் பேட்டிங் ஃபர்ஸ்டுக்கான டீம் கொடுத்துட்டாங்க, பேட்டிங் ஃபர்ஸ்டுக்கான டீம் கொடுத்து இப்படி வந்து மாத்திட்டாங்க அவங்க.
சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா சுயா சர்மா உள்ள இருக்காரு, 11ல இருக்காரு, இவர் பட்டிதார் பேர் இல்ல. சோ அப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ரிஷப் பண்ட் வந்து இல்ல பரவாயில்ல நீங்க கரெக்டான ஷீட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு அதை ஒண்ணு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா புவனேஸ்வர் குமாருக்கு இதுதான் 10 வருஷத்துல அவர் ஆடின இந்த ஐபிஎல்லையே ஃபர்ஸ்ட் 2 ஓவர் புவனேஸ்வர் குமார் போடாத மேட்ச் இந்த மேட்ச் தானா. 5வது ஓவர்ல வந்தாரு. 5வது ஓவர்ல வர நானும் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து நுவான் துஷாரா கூட்டாங்க, ஓகே நல்லா போட்டாப்ல. அடுத்த ஓவர் சரி அடுத்த ஓவர் புவி வந்துருவான்ப்பா, ஓகே ஸ்விங் பண்ணுவான். பார்த்தா எஸ்டேல் உள்ளார வர, குணால் பாண்டியா உள்ளார வராரு. சரி ஓகே குணால் பாண்டியா எதுக்கு சம்பந்தம் இல்லாம குணால் பாண்டியா கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. 3வது ஓவர் திரும்பவும் நுவான் துஷாரா, சரி ஓகே ரைட்டு அவருக்கு வந்து ஒரு ஸ்பெல்லு கொடுக்குறீங்க ஓகே. சரி 4வது ஓவர் வந்து புவி வருவாரு. பார்த்தா எஸ்டேல் வரான். 5வது ஓவர் வராப்புல புவி 5வது ஓவர் நல்லா போட்டாரு. ஆனா எஸ்டேலுக்கு 4வது ஓவர் போட்டதுல ரன் போயிடுச்சு. 16 ரன்னோ 18 ரன்னோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் 5வது ஓவர் 6வது ஓவர் திரும்ப வந்து 2 பேரும் நல்லா போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறத்துல இருந்து இன்னைக்கு ஃபுல்லா பவுலிங் சேஞ்ச் எல்லாமே மோசமான பவுலிங் சேஞ்ச். நல்லா போட்ட குணால் பாண்டியாவுக்கு 2 ஓவர், ரொமாரேஷ் போட்ட பினிஷர் டெத் ஓவர் பவுலர் மாதிரி கடைசி ஓவர் கொடுக்குறாங்க. 4 ஓவர் பினிஷ் பண்ணிட்டு தான் விடுவோம் ஒன்னு சொல்லி கடைசி ஓவர் கொடுத்தாங்க. அவர் 4 ஓவருக்கு 51. சோ இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கேப்டனா ஜிதேஷ் சர்மா அப்சல்யூட் ஃபெயிலியர். அவருக்கு ஒண்ணுமே பண்ணல. அது மேட்ச் ஆரம்பத்தை நேற்று நம்ம சொன்னோம் தெரியுமா, மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு ஜெயிக்கிற ஆட்டிடியூட்ல ஆடல, ரொம்ப கொஞ்சம் ஷோல்டர்ஸ் டவுனா இருக்க மாதிரி இருந்துச்சு, ஒரு ஃபைட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவங்க பாடி லாங்குவேஜ் பார்த்தா தெரியும்ல. இன்னைக்கு கமெண்ட்ரிலையும் சொன்னாங்க, எனக்கும் பார்க்கப்ப தெரிஞ்சது பவுலிங்ல வந்து ஒண்ணுமே பண்ணல. எப்படின்னா ஃபீல்டிங் விடுறாங்க அது தெரியும்ல, ரொம்ப அப்படி சொங்கி மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. மிஸ்ஃபீல்டு பண்றாரு. அந்த மிஸ்ஃபீல்டு வந்து சுயா சர்மாக்கு கண்டினியூ ஆகுது, விராட் கோலிக்கு கண்டினியூ ஆகுது, அப்படியே மிஸ்ஃபீல்டு கண்டினியூ ஆகுது. யாருமே வந்து பவுலிங்ல அவங்களால சரி அடிக்க வரைக்கும் அடிச்சுக்கிட்டோம், நம்ம வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்துக்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. ஒரு டிஃபீட் மைண்ட் செட்ல இன்னைக்கு சுத்தமா பவுலிங் போட்டாங்க. ரொம்ப கேவலமான ஒரு கேப்டன்சி, கேவலமான பவுலிங் சேஞ்சு, பிளான்ஸ் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப கேவலமா இருந்துச்சு எல்லாமே. அது அது எனக்கு இது மாதிரி என்ன வார்த்தை சொல்றது தெரியல. ரொம்ப மோசமா பவுலிங் போட்டாங்க. புவிலாம் வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு சொல்றாங்க. அவர் ஓகே, அவர் வந்து தப்பான டைம்ல தான் இறக்கி விட்டாங்க. பட் இருந்தாலும் டெத் ஓவர்ஸ் வந்து அவ்வளவு ரன் கொடுத்ததெல்லாம் வந்து அக்செப்டபிளே கிடையவே கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஹேசல்வுட் இல்லாம இவங்க பவுலிங் வந்து இவ்வளவு கேவலமா இருக்குன்றது ஒருத்தர் லைக் ஓகே. இப்போ நம்ம மத்த இதுலயுமே வந்து ஒரு மெயின் பவுலர் இருப்பாங்க, அவரை நம்பிதான் இருப்பாங்க. பட் அது இல்லாம இவ்வளவு கேவலமா இருக்கிறது வேஸ்ட். இன்னைக்கு சினாரியோ என்னன்னா, நீங்க ஜெயிச்சது காரணம் உங்க பேட்டிங்குமே கிடையாது, எல்எஸ்டியோட பவுலிங். ஆமா அது அக்செப்டபிள் தான், ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நல்லா ஆடினீங்க, பேட்டிங் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் இதே வேற பவுலிங் லைனப் கூட நீங்க இதே ஸ்கோரை நீங்க சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா இட் would have been more difficult to you. வில்லியம் ஓவருக்கு மாதிரி 4 ஓவருக்கு 74 கொடுக்காம 4 ஓவருக்கு 50 கொடுத்தா நாங்க தோத்துருப்போம். அதுதான் சொல்றேன். எப்படி சொல்றது, ஒரு பஞ்சாப் எடுத்துக்கோங்களேன், இப்ப குவாலிஃபயர் ஒண்ணு ஆட போறீங்க, பஞ்சாப் பவுலிங்ல இதே ஸ்கோர் நீங்க சேஸ் பண்ணியிருந்தா ஒரு ஆர்சிபி ஃபேனா நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க, சேஸ் பண்ணிருப்பீங்க? கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ நீங்க வந்து லைக் ஓகே நாங்க சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இல்லாம பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு வரணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க வந்து உள்ள மேட்ச்க்குள்ள அவங்க கொண்டு வராங்க. 228 ரொம்ப ஓவர். இதெல்லாம் இன்னைக்கு ஒரு லக்ல தான் நீங்க சேஸ் பண்ணிருக்கீங்க. டேலண்ட் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆர்சிபி பேட்டர்ஸ் வேர் குட், பட் எல்எஸ்டி பவுலர்ஸ் மேட் தம் லுக் குட், இப்படிதான் நான் சொல்லுவேன். இதை விட கிளீனா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா லைக் அது செத்து போன பவுலிங் லைனை வச்சுட்டு அவன் போட்டுட்டு இருக்கான். அததான் நீங்க அடிச்சு பிள்ளை அடிச்சது பூச்சி அப்படின்ற அது கண்டிப்பா. ஏன்னா இதே ஒரு பஞ்சாப் மாதிரியான ஒரு பவுலிங் லைனுக்கு எதிராக நீங்க வந்து இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணீங்கன்னா சத்தியமா முடியாது. சோ யுவர் பவுலர் ஷுட் ஸ்டெப் அப் அண்ட் கண்டெயின் த டோட்டல். லைக் நீங்க ஒரு ஓகே அவங்களும் அடிக்கதான் பார்ப்பாங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் அதான் சான்ஸ்ன்னு அடிக்கதான் பார்ப்பாங்க. ஆனா உங்க பவுலிங் லைனப் வச்சு நீங்க அட்லீஸ்ட் ஒரு 190 to 210 இந்த ஸ்கோர்க்குள்ள வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒரு பவுலர் தானே அடிச்சுட்டு போனான்ற ஒரு மைண்ட் செட் வரும். வர எல்லா பவுலர்ஸையும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, நல்லா போடுற பவுலர்ஸுக்கு நீ ஓவர் ரொட்டேஷன் தர மாட்டேங்கிற. இப்படியே போயிட்டு இருந்ததா இதை குவாலிஃபயர் ஒன்ல நீ இதே மாதிரிதான் நீ பவுலிங் ரொட்டேஷன் தந்தனா இட்ஸ் டூ ஹார்ட் ஃபார் யூ டு வின். இன்னொன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க, அது அவங்களோட ஹோம் கிரவுண்ட். நியூ சண்டிகர் வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்ட். ஸோ தே நோ பெட்டர் தேன் யூ. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பவுலிங் என்னென்ன பண்ணணும்ன்றது நீங்க தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி பவுலர்ஸும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். ஏன்னா யாருமே லிட்டரலா யாருமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாப் பவுலர் அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இங்க யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல இன்னைக்கு மேட்ச்ல. இன்னைக்கு மேட்ச்ல பொதுவாவே போன மேட்ச்லயும் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, இந்த மேட்ச்லயும் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. உங்க பேட்டர்ஸ் தான் இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, இது வரைக்கும் 17 வருஷமா கப் அடிக்கல, இந்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு செம்மையா அமைஞ்சு வந்திருக்கு. இதையும் நீங்க கோட்டை விட்டீங்கன்னா உங்களோட ஒரு ஜோக்கர்ஸ் யாருமே இருக்க முடியும். எனக்கு எப்போ டென்ஷன் ஆச்சு அப்படின்னா, உனக்கு வந்து
லிவிங்ஸ்டன் ஒரு ஆளை வந்து டிராப் பண்ணிட்டேன், 7 மேட்சுக்கு முன்னாடி டிராப் பண்ணிட்டேன், விட்டாச்சு, சரி ரைட்டு விட்டாச்சு. நீ என்ன பண்ணிருக்க, இந்த டிம் சேஃபோட ட்ரை பண்ணிருக்கலாம். அப்படி இல்லையா உனக்கு கூடவே உனக்கு டிராவல் பண்ணிருக்கான் ஸ்வஸ்திக் சிக்காரா. நீ வந்து ஃபாரின்ல தான் ஆடணும்னு அவசியமே கிடையாது, நீ சிக்காரா ஒரு வச்சுக்கிட்டு அவனை ஆடி இருக்கலாம். எதுக்கு லிவிங்ஸ்டன் வந்து பவுலிங் ஒரு ஓவர் கூட கொடுக்கல நீ அவனுக்கு? அதாவது வந்து அவனால லெக் ஸ்பின்னும் போட முடியும், ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும்னு சொல்றாங்க, ஒரு ஓவர் கூட ட்ரை பண்ணல. ரைட்டா? பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்த பால் கால் நவுறவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா ஸ்டம்புக்கு போட்டு அவுட்டு. சோ அத அப்படி இருக்கிற ஒரு பிளேயருக்கு ஏன் இந்தியன் பிளேயர் கூடவே இருக்காண்டா? நீ அவனை வந்து ஆக்ஷன்ல எடுத்திருக்க. இப்போ ஸ்வஸ்திக் வந்து ரீப்ளேஸ்மெண்டா வந்த பிளேயர் கிடையாது, அவரை நீ ஆக்ஷன்ல நம்பி எடுத்திருக்கீங்க. ஒரு மேட்ச் கூடு, சரி ஓகே, நீ அடுத்த மேட்ச்ல தூக்குறனே இருக்கட்டும், இந்த மேட்ச்ல கூட சும்மா ட்ரை பண்ணு. இந்த லிவிங்ஸ்டன் ஒரு பால் அந்த 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 ஸ்வஸ்திக் வந்து ஒரு 5 பால் ஆடி இருப்பானா, 10 பால் ஆடி இருப்பானா, ஒரு 15 ரன் அடிச்சிருக்க மாட்டான். அதெல்லாம் வந்து ஒரு பேத்தட்டிக்கான டிசிஷன். இது வந்து நான் கேப்டன் மட்டும் கிடையாது, இது மொத்த டீமா வந்து சேர்ந்தாலும் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. கேவலமான ஒரு டிசிஷன் அது. ஸோ இந்த மாதிரியான முடிவுலாம் வந்து இதோட நிப்பாட்டிட்டு கரெக்டான டீமோட அடுத்த மேட்சுக்கு போனா என்ன கரெக்டா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கே அதெல்லாம் பார்க்கவும் அவ்வளவு எரிச்சலா இருந்துச்சு எனக்கு. அதாவது திரும்பவும் சொன்ன மாதிரி எல்எஸ்ஜியோட வீக்கான பவுலிங் தான் ஹெல்ப்டு ஆர்சிபி பேட்டிங், அப்படிதான் சொல்லணும். அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டீம் டிசிஷன்ஸ் இன்னைக்கு இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்துச்சு. ஸோ ஆர்சிபில லைக் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஆர்சிபி நெகட்டிவ் தான், பாசிட்டிவ்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. குணால் பாண்டியா எக்ஸப்ட் குணால் பாண்டியா, இது எல்லாருமே வந்து நெகட்டிவ்ஸ் தான். ஸோ இந்த பக்கம் நுவான் துஷாரா, இவங்க 2 பேரும் வந்து பாசிட்டிவ்ஸ் தான். அவங்க 2 பேர்னால தான் வந்து இது வந்து 260க்கு போகாம இருந்துச்சு, இல்லைன்னா 260 265 தான். ஸோ அப்படி இருந்ததுனால தான் இவங்க 2 பேரால தப்பிச்சது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர்சிபி நெகட்டிவ். நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது, ஒரு மைண்ட் செட்டாவே நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. ஒரு இப்ப பஞ்சாப் உள்ளார போறப்ப என்ன ஒரு ஜோஷோட உள்ளார போறாங்க, எல்லாம் அப்படி நெஞ்ச புடச்சிட்டு ரெடியா இருக்கானுங்க, வாங்கடா எவனாதாலும் பாத்துக்கலாம் வாங்கடான்ற மாதிரி இருக்கானுங்க. இவனுங்க வந்து ஒரு டிஃபீட் மைண்ட் செட்லயே ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா மாத்திட்டே ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு மேட்ச்ல இருக்க எங்களுடைய கருத்துக்கள். ஒரு ஆர்சிபி ஃபேனா எனக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. இன்னைக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு தோத்துருவோம் அப்படி புலம்புற நிலைமையில தான் நான் இருந்திருந்தேன். ஆனா ஓகே, பேட்டிங்ல கொஞ்சம் பொழைச்சிட்டானுங்க. இன்னைக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர் யாரு? அன்டவுட்லி ஜிதேஷ் சர்மா. ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து மேட்சை ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு அவர்தான் காரணம். நான் ரிஷப் பந்த் சொல்லியிருப்பேன், பட் ஸ்டில் ஜிதேஷ் சர்மானாலதான் மேட்சே மாறுச்சு அப்படின்றதுனால நான் ஜிதேஷ் சர்மா. பெஸ்ட் பவுலர் சொல்றதுனே வில்லியம் ஓவர்க். எனக்கு வந்து திக்வேஷ், நுவான் துஷாரா ஓகே, அவர் சூப்பரா போட்டாரு. ஏன்னா அந்த ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷனை வச்சுக்கிட்டு ஸ்விங்க கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நிறைய பால் வந்து போட்டாரு, அதுலயே 2 விக்கெட் வந்து எடுத்தாரு. ஸோ அவர் வந்து சூப்பர். அவரும் சரி, குணால் பாண்டியா இந்த பக்கம் எல்எஸ்சி சொல்லணும் அப்படின்னா அந்த எல்லாரும் ரன் போயிட்டு இருக்கப்போ அவர் திக்வேஷ் வந்து நிறைய டஃப் கொடுக்க பார்த்தாரு. பட் நுவான் துஷாரா இஸ் பெட்டர், அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு மேட்சுக்கான கருத்துக்கள். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிளே ஆஃப்ஸ் வந்து நடக்க போகுது. ஒரு பக்கம் வந்து பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி, இன்னொரு பக்கம் ஜிடி வர்சஸ் எம்ஐ. ஸோ இது வந்து நாளைக்கு வந்து ரதீஷ் வந்து இருக்க மாட்டான், சந்தோஷ் இருப்பான். ஸோ அவனை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நாளைக்கு வீடியோ வந்துடும். ஸோ யார் எப்படி போக போகுது, என்னென்ன மொத்த பிளே ஆஃப்ஸ்க்குமே வந்து என்ன சினியர்ஸ் வரப்போகுது, யார் வந்து ஃபைனல்ஸ் போறாங்க, அங்க வந்து என்ன நடக்க போகுது கொண்டு நாளைக்கே வந்து பேசிடுவோம். ஸோ லெட்ஸ் சி, அந்த ப்ரீவியூலாம் நாளைக்கு வரும். இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கான வீடியோக்கான கருத்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மேட்சை வந்து நீங்க பாத்தீங்களா, இந்த மேட்சை பத்தின கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க, இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிட்டு தேங்க்ஸ் இந்த பட்டனை சூஸ் பண்ணி உங்க முடிஞ்ச காணிக்கை செலுத்துங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.